கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகிற வீட்டுக்கு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நின்றக்கூடாது. கண்டுபட்டு போயிருமா. என்னத்தை கண்டுபட்டு போச்சு? பொண்ணை பூட்டி வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே. ஏன் கல்யாணம் சொல்லி எல்லோரும் கூப்பிடுறீங்க? பத்திரிக்கை வைக்கும் போதே நீ எல்லாம் வராதமோ உனக்குன்னு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லணும். வளகாப்புக்கு கூப்பிடும்போது குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்ல வேண்டியது. வந்தால் ஜாடமாடியாக பேச வேண்டியது. இப்படி தாங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. எங்கள் கிராமத்துலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் டேரெக்டாக ஒரு நாள் கேள்வி கேட்கணும். என் முன்னால் யாரும் இந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா பிடிச்சி நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கி விட்றேன்னு வச்சுருக்கேன். கல்யாணங்கிறது அது வந்து நம்ம கையில் இல்லை. நம்மளுக்குன்னு எப்போ நியமிக்கப்பட்டிருக்கோ அப்போ நடக்கும். அதை விட்டுட்டு இன்னுமா உனக்கு கல்யாணம் ஆகலை, இன்னுமா உனக்கு கல்யாணம் ஆகலை. ஆகும்போது ஆகுங்க. அதேமாதிரி நம்ம அதெல்லாம் ஆகும்போது அப்படின்னு சொன்னால் இப்போயே பண்ணிக்க, இல்லைன்னா பின்னால் குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் கஷ்டமாயிருமா. ஏன் 20 வயசில் கல்யாணம் பண்ண எல்லாருக்குமே குழந்தை இருக்குதா? சொல்லுங்கள். 20 வயசில் கல்யாணம் கரெக்டான